வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 தமிழ் மொழி வாழ்த்து பார்க்க போகிறோம். மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அன்று. தாய்மொழி தமிழ், அதை பேசுகிறது கருவி மட்டும் இல்லை, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது. தமிழ்நாட்டு மக்களோட பண்பாட்டுக்கூட நெருங்கிய தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழர் பண்பாடுன்னு நிறையா இருக்குது, அது நம்மளோட உணர்வோட கலந்தது. தமிழர்கள் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அந்த காலத்துலலாம் நிறைய புலவர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் தமிழை போற்றி புகழ்ந்திருக்காங்க. அத்தகைய பாடல் ஒன்றை தான் இப்போ பார்க்க போகிறோம். பாரதியார் எழுதின பாடல். பாட்டுக்குள்ள போலாமா? வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. பாரதியார். இப்போ பாடலோட பொருள் பார்க்கலாமா? தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. தமிழ்மொழி எல்லா காலத்துலேயும் நிலச்சி வாழணும். ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்துரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட அப்படின்னா இந்த பூமி மொத்தமுமே. ஆகாயம் அப்படின்னா வானம். வானங்கிறது எல்லா பக்கமுமே தான் இருக்கும், எல்லா ஊர்லேயுமே இருக்கும். அந்த மாதிரி எல்லாவற்றையுமே அறிஞ்சு அதை எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும். நம்மளோட வளமான தமிழ்மொழி வாழணும். வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. பூமி நம்ம எடுத்துட்டோன்னா ஒன்று நிலப்பகுதி, இன்னொன்று நீர்ப்பகுதி. நிலப்பகுதியெல்லாம் கடல் பகுதி தானே சூழ்ந்திருக்கு. எப்போவுமே நம்ம தமிழ்மொழியை படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதோட இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாமே படிச்சு தான் இருக்கோம், நமக்கு பாடமாகவே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எப்போவுமே அது தொடரணும். அதோட இலக்கிய மனத்தை பரவச் செய்து அதோட புகழ் பரவிட்டே இருக்கணும். தாய்மொழி ஆகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கள் தாய்மொழி தமிழ் உலகம் உள்ள வரைக்கும் வாழணும். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். எல்லாருமே படிக்கிறது இல்லை, சில பேர் படிக்காமலும் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் யாருமே படிக்காமல் இருக்கக்கூடாது, எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே கற்றுக்கணும். அந்த அறியாமை இருள் நீங்கிறதுக்கும் எங்கள் தமிழ்மொழி வாழணும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படைக. அதனால் தமிழ்மொழி இன்னும் மேலே மேலே வளர்ந்து உலகம் ஃபுல்லாகவே சிறப்படையணும். இப்போல்லாம் ஃபாரினர்ஸ் கூட தமிழ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, உலகம் முழுவதும் சிறப்படையணும். பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. அந்த காலத்தில் தேவையில்லாத சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, பெண் கல்வி. முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணுங்கள்லாம் படிக்கக்கூடாது, பொண்ணுங்களுக்கு எதுக்கு படிப்பு, வீட்டில் தான் பொண்ணுங்க இருக்கணும், வீட்டு வேலை தான் பொண்ணுங்க செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பெண்கள் சாதிச்சிருக்காங்க, அப்பயுமே சாதிச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை, இருந்தாலும் அது ஒரு பொதுவான கருத்தாக இருந்துச்சு. அந்த கருத்தெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ் மொழியும் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. எப்போவுமே தமிழ்மொழி வாழ்ந்துகிட்டே இருக்கணும். வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. இந்த வானம் வரைக்கும் இருக்கிற எல்லா பொருண்மைகளையும் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு மேலேயும் மேலேயும் தமிழ்மொழி வளர்ந்துட்டே தான் போகும். அப்படிப்பட்ட வளர்கிற தமிழ்மொழி வாழணும். பொருண்மை அப்படிங்கிறது ஒரு முக்கிய கருத்து. ஏதாவது ஒன்று நடத்துகிறோம் அப்படின்னா அதில் முக்கியமானது என்னது, அதோட நோக்கம் என்ன? இப்போ நானே கிளாஸ் எடுக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான நோக்கம் எல்லாத்துக்குமே சொல்லித்தரணும், ஈஸியாக போய் சேரணும், நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதுதான் என்னோட நோக்கம். இப்போ இந்த பாடல் எழுதின ஆசிரியரை பற்றி பார்க்கலாமா? நூல்வெளி. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். பாரதியாரை பற்றி நீங்கள் நிறையவே படிச்சிருப்பீங்க. சுதந்திரத்துக்காக போராடினவர். இந்தியா, விஜயா முதலான இதழ்களில் எழுதி விடுதலை போருக்கு வித்திட்டவர். இந்தியா, விஜயா அப்படின்ற பத்திரிகையிலலாம் அவரோட கவிதையை நம்ம தமிழ் மொழியை பற்றியும் நம்ம நாட்டை பற்றியும் கவிதைகள் எழுதி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. கவிதைகள் மட்டுமன்றி
சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக்கவிகளையும் எழுதியவர். இந்த மாதிரி கவிதை மட்டும் எழுதலை, இது இல்லாமல் சந்திரிகையின் கதை, தராசு அப்படிங்கிற உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் வசன கவிதைகள் நாடகம் மாதிரி. சீட்டுக்கவிகள் அப்படின்னா சின்ன சின்ன சீட்டில் கவிதை எழுதுறது. அடுத்து பாரதிதாசன் யார்? பாரதியார் மேலே இருக்க பற்றுனால அவர் பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. அவர் பேர் கனக சுப்பரத்தனம். அவர் பாரதியாருக்கு என்னென்னலாம் பேர் வச்சுருக்காருன்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் அப்படின்லாம் புகழ்ந்திருக்காரு. இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது.